என்னடா நீ வெங்காயம் வெட்டிட்டு இருக்க? இன்னைக்கு நான் குக்கு, நீ கோமாளி. நான் என்ன சமைக்கிறனோ அதை நீ சாப்பிடணும். ஓகே? ஏன் உங்க மாமியார் குழந்தையால வரதுனாலயா? கண்டுபிடிச்சிட்டியா? யா இத்தனை நாள் இல்லாம வீட்டுல நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சமைச்சேன். என்னைக்காவது வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா? இன்னைக்கு உன் மாமியார் குழந்தையால வரதுனால நீயே வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு வெட்டிட்டு இருக்க. சமைப்போம். எல்லா புருஷனா அவன் பொண்டாட்டி சமைச்சு கொடுப்போம். எப்ப? அது ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் தான் எப்ப வரும் தெரியல. பிப்ரவரி 30ஆம் தேதி வரும். அப்புறம் கடைசி வரைக்கும் வரவே போறது இல்ல. வரும், நம்பனா வரும். பிப்ரவரி 30ஆம் தேதி எல்லா புருஷனா அவன் பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நானும் உனக்கு சமைச்சு கொடுப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு உனக்கு குழந்தையால மட்டும் ஸ்பெஷலா பிடிக்குது? எனக்குன்னு இல்ல, எந்த கல்யாணம் ஆம்பளைங்களை போய் கேட்டாலும் குழந்தையால பிடிக்கிறது ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப நீ ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்ச வீடியோக்கு? சொல்லுடா. ஆமா, இது அத்தா இருக்கும் போது என்ன பேசுவ? சொல்லுங்க. இது உங்க அப்பா அம்மா வந்தா என்ன சொல்லுவ? சொல்லுங்க. அத்தான் கித்தான் எல்லாம் போட்டு பேசுறீங்களா? ஆனா குழந்தை என்ன பண்ணுவாங்க? உன்னை கட்டின நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க என்ன வந்து எப்படி கூப்பிடுவாங்க? வாங்க போங்க. ஒரு சிலர் வந்து மாமான்னு கூப்பிடுவாங்க. சோ இந்த பாண்டிங் தான் வந்து எங்களுக்கு குழந்தையால பிடிக்கிறதுக்கு காரணம். என்னைக்குமே எப்பயுமே எங்கேயுமே மரியாதையா அவங்க கூப்பிடுறதுனாலதான் எங்க எல்லா பசங்களுக்குமே குழந்தையால பிடிக்கிறது காரணம். ஓகே? சோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளுங்க வந்து இந்த குழந்தையாளுங்க தான். சோ அவங்க அதனாலதான் எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், மரியாதை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா. ஆனா வைஃப் கிட்ட மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது தெரியாதனால எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது நாங்க. இல்ல, சமைக்கலாம், தாராளமா சமைக்கலாம். பை பை. பை.